வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு 2-3 பேஜ் படிப்போங்க. மனிதனிடத்தில் எவ்வளவோ தீய குணங்கள் இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கெட்ட குணம் இருக்கும். அவை எல்லாவற்றையும் விட கோபம் மிக கொடியது. கோபத்தால் வரும் கெடுதல் பலவற்றை பட்டியல் போட்டு தருகின்றார் அம்பலவான கவிராயர் தமது சதுரகிரி அறப்பழி சதகத்தில். இந்த மாதிரி ஒரு போயம் அம்பலவான கவிராயர்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு கோபத்தை பத்தி. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் கோபம் தான் தாய் தந்தையம். கோபமே குடி கெடுக்கும். கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது. கோபமே துயர் கொடுக்கும். கோபமே பொல்லாது. கோபமே சீர்கேடு. கோபமே உறவறுக்கும். நிறைய ஃபேமிலிஸ்ல பார்த்திருக்கோம். கோபம் உறவை அறுத்துரும். கோபமே பழி செய்யும். கோபமே பகையாளி. கோபமே கருணை போக்கும். உங்க மனசுல இருக்கிற கருணையெல்லாம் போயிடும். கோபமே ஈனமாம். கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும். தனிமையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா அது ஒரு சிலருக்கு ரொம்ப கோபப்படுறவங்களா இருப்பாங்க. கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரக குழியினுள் குழியில போய் தள்ளிடும். நரகத்தோட குழியில போய் தள்ளும் அப்படிங்கிறாங்க. மரளின்னா எமன் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. சோ கோபம் மரணத்தையும் விளைவிக்கும் என்கிறாரே எப்படி? மனுஷனுக்கு அதிகமா கோபம் வந்தா மரணம் கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உணர்ச்சி நிலையில் நிற்கும் போது மனிதன் அறிவின் இயக்க வேகம் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல் செல்கிறது. அதாவது ஒரு எமோஷனலா ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க உடல்ல ஒரு 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 மோட்டர் ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மோட்டர் 14 டைம்ஸ் சுத்திட்டு இருக்கு. கோபம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மோட்டர் 25 சுற்று 30 சுற்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். எப்படி கார் ஸ்பீடா போகணும்னா டப்புன்னு பர்றன்னு ஒரு அழுத்தம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும்? அந்த ஆர்பிஎம் ஜாஸ்தி ஆகும். ஆர்பிஎம் ஜாஸ்தி ஆகும்போது ரொம்ப ஸ்பீடா போகும். சுழற்சி வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உயிருக்கு செலவு தானே. நீங்க ஆர்பிஎம் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா பெட்ரோல் நிறைய குடிக்கும். இன்னும் சுழற்சி வேகம் அதிகரித்து வினாடிக்கு 40 சுற்று என்ற அளவை நெருங்கினால் உயிராற்றலின் வெளியேற்ற வேகத்தையும் உடலால் தாங்க முடியாமல் போகும். அதாவது கோபம் எல்லை மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா உயிராற்றல் உடம்புல இருந்து உயிரே வெளியே போயிருமாமா. உயிரின் அபரிமிதமான வெளியேற்றத்தினால் உடலை நடத்த வேண்டிய அளவுக்கும் குறைவாக உயிராற்றலின் அளவும் செறிவும் குறைந்து போகவே மரணம் சம்பவிக்கிறது. ஆனால் அடிக்கடி அதிகமாக கோபப்பட்டு வந்தால் அறிவின் இயக்க வேகம் அதிகரித்து உயிராற்றல் செலவாகி பலவீனம் அடைந்து நீண்ட நாள் இருக்க வேண்டியவர்கள் சொற்ப நாளில் போய்விட வேண்டித்தான் வரும். நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவீர் மேதினியில் மரணம் இல்லை அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சினத்தை வென்றிடுங்க அப்படிங்கிறாரு. மனம் ஒடுங்கும் நிற்கும் விதமாக நாம் குண்டலினி யோகமாகிய மனவளக்கலையை ஏற்றி வருகிறோம். இந்த கோபமே மனதின் அடித்தளமான உயிராற்றலுக்கு அது விரைந்து செலவாகும் வேகத்தை கொடுத்து விடுகிறது. எனவே கோபம் கொள்ளும் மனதினால் ஒடுங்கி நின்று தவம் இயற்ற இயலவே இயலாது. மனசுல கோபம் இருந்ததுன்னா நீங்க என்ன மெடிடேஷன் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. முக்கியமாக மனம் தன் சுயநிலையாகிய சுத்த வெளியை தெய்வ நிலையை எட்டவே எட்டாது. வெள்ளு மட்டும் பார்த்து வெகுளியெல்லாம் விட்டு அகன்று சொல்லு மட்டும் சிந்தை செலுத்துவதும் எக்காலம். மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்ந்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே சினம் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவக்கோனே யாவும் சித்தி என்ற நினையேடா தாண்டவக்கோனே. இடைக்காட்டு சித்தர். இந்த மாதிரி பல பெரிய பெரிய கவிஞர்கள் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாமே இந்த மாதிரி கோபத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸோ அதை பத்தி யோசிங்க. அதாவது நம்ம கோபம் அதிகமா வரும்போது உயிராற்றல் அதிகமா செலவாகும். அந்த மாதிரி உயிராற்றல் நம்ம டெய்லி பேசிஸ்ல நீங்க கோவப்பட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க
பாடியில வந்து ஒரு ஃபைனைட் எனர்ஜி தான் இருக்கும். அதெல்லாமே செலவாகி செலவாகி போகும்போது மரணம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிங்க. விஷிங் ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன் நண்பர்களே. ரிமைனிங் நாளைக்கு